அண்ட் இப்போ கிளிக் ஓகே அண்ட் கிளிக் ஓகே. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த மூணுமே ஃபர்ஸ்ட் 3 இப்போ டிக் ஆகிருக்கும். அண்ட் ஃபைனலாக ஒன்று இருக்குது, create கனெக்ஷன் பை கிளிக் ஆன் ப்ளஸ் பட்டன் அபோன்னு இருக்குது. ஸோ மேலே இந்த ப்ளஸ் பட்டன், ஸோ இதை நோட் பண்ணிங்களா? அண்ட் இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு சின்ன ஒரு மெனு கீழே வருது. அது வந்து MySQL கனெக்ஷன். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த டைலாக் பாக்ஸ் தான் என்ன பண்ண போகுது அப்படின்னா, நம்ம ட்ரீம்வியூவரையும் நம்முடைய வேம் சர்வரையும் டைரெக்டாக லிங்க் பண்ண போகுது. அதாவது இந்த ட்ரீம்வியூவை அண்ட் நம்முடைய இந்த டேட்டா பேஸ் DW இப்போ நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நம்முடைய PHP MyAdminல. அண்ட் சாரி, இந்த டேட்டா பேஸை நம்ம வந்து ட்ரீம்வியூவர் கூட இப்போ லிங்க் பண்ண போகிறோம். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் கனெக்ஷன் நேம். அண்ட் இதுக்கு நீங்கள் என்ன கனெக்ஷன் வேணால் கொடுத்துக்கலாம், ஐ மீன் என்ன பேர் வேணால் கொடுத்துக்கலாம். நான் வந்து ஜஸ்ட் கனெக்ஷன் 1 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் இது கீழே பார்த்தீங்கன்னா MySQL சர்வர். ஸோ இது நம்மளது வந்து லோக்கல் ஹோஸ்ட். ஸோ இது எல்லாருக்குமே டிஃபால்ட்டாக லோக்கல் ஹோஸ்ட் தான் வரும். இது கவலைப்பட வேண்டாம், நீங்கள் டேரெக்டாக லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. அண்ட் கனெக்ஷன் நேம் இதையும் நீங்கள் என்ன வேணால் கொடுத்துக்கலாம் உங்கள் பேர். அண்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் இன்கேஸ் உங்களுக்கு யூசர் நேம் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் இங்கே யூசர் நேம் டைப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டு நீங்கள் ரூட் அப்படின்னு கொடுத்துங்க. ஸோ இது டிஃபால்ட்டான ஒரு யூசர் நேம். அண்ட் பாஸ்வேர்டை நீங்கள் எம்டியாக விட்டுடலாம். பட் இந்த கண்டிஷன் வந்து நீங்கள் ஆன்லைனில் இதை ஹோஸ்ட் பண்ணும்போது இந்த கண்டிஷன் உங்களுக்கு சூட் ஆகாது. ஸோ இப்போ நம்ம லோக்கலில் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு சூட் ஆகும். ஸோ இது ஆன்லைனில் நம்ம ஹோஸ்ட் பண்ணும்போது இதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அண்ட் பாஸ்வேர்டை எம்டியாக விட்டுருங்க, உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். அண்ட் டேட்டா பேஸ் இங்கே நீங்கள் செலக்ட் ஒன்று இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணணும். ஸோ நான் செலக்ட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்னுடைய PHP MyAdminல இருக்க அந்த 3 டேட்டா பேஸை லிஸ்ட் அவுட் பண்ணுது. அதாவது இந்த 3 DW, InfoSigma அண்ட் MySQL. ஸோ அதே இதுதான் எனக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணும். ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரீம்வியூவரையும் நான் இந்த DW அப்படின்ற டேட்டா பேஸையும் தான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன், என்னோட DW கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கிளிக் பண்ணுறேன். அண்ட் டெஸ்ட் த கனெக்ஷன். ஓகே. ஸோ இந்த ஒரு மெசேஜ் பாக்ஸ் வந்து நம்ம பாஸ்வேர்டை வந்து எம்டியாக விட்டுருக்கோம். ஸோ அது பரவாயில்லையான்னு கேட்குது. ஓகே அண்ட் கிளிக் ஓகே. அண்ட் இதை கிளிக் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு கனெக்ஷன் இங்கே க்ரியேட் ஆகிருக்கும். இந்த லிப்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே ஒரு 3 ஏரியா ஓப்பன் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஸ்டோர் ப்ரொசீஜர். ஸோ இது நம்ம இதை பற்றி பேச வேண்டியது இருக்குது. பட் இந்த வீடியோலாம் இதை பற்றி நான் சொல்ல விரும்பலை. ஆனால் நம்ம இப்போ கான்சென்ட்ரேட் பண்ண போகிறது வந்து டேபிள் வியூ. அண்ட் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இப்போதைக்கு நம்ம கரண்ட்டாக நம்ம டேட்டா பேஸில் DWன்ற டேட்டா பேஸ்க்கு உள்ள ப்ரொஃபைல் அப்படின்ற ஒரே ஒரு டேபிள் தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு டேபிள் தான் ட்ரீம்வியூவர் எனக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணுது, ப்ரொஃபைல் அப்படின்ட்டு. அண்ட் இந்த ப்ரொஃபைல் டேபிள் இந்த லிப்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டேபிளுடைய காலம்ஸ் எல்லாத்தையும் இங்கே டிஸ்பிளே பண்ணும். ஸோ நம்ம இந்த ஐடி வந்து பிரைமரி கீன்றதை தெளிவாக காமிக்கிது பாருங்கள், அந்த ஒரு கீ ஐக்கான் இருக்குங்க. ஸோ இந்த ப்ரொஃபைல்ன்ற இந்த டேபிளுக்கு உள்ள நம்மளுக்கு இவ்வளோ காலம்ஸ் இருக்குது. ஸோ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு, டேட்டா பேஸ் கனெக்ஷன். அதாவது இப்போ நம்ம வந்து ட்ரீம்வியூவரையும் நம்முடைய PHP MyAdminனையும் லிங்க் பண்ணியாச்சு.